ப்ரிலிம்ஸுங்கிறது வந்து எப்படிப்பட்ட எக்ஸாம்னா, நம்ம படித்தது வந்து அப்படியே டேரெக்டாக கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம போகிறோங்கிறது இல்லை. நம்ம ஒரு 30 கொஸ்டின் 35 கொஸ்டின் தான் அப்படி போட முடியும். மிச்சம் 65 கொஸ்டின்ஸ் இருக்குது. 65 கொஸ்டின்ஸுமே நமக்கு ஆன்சர் தெரியாது. ஸோ தெரியாத 65 கொஸ்டின்ஸோடையிலேருந்து வி ஆர் கோயிங் டு சூஸ் சம் 50 கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கான ஆன்சரை நம்ம கெஸ் பண்ணணும். ஏன்னா பேப்பர் படிக்காமல் நம்மளால் பர்சனாலிட்டி டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் இஷ்யூஸ்க்கு ஒப்பீனியன் பில்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கான கண்டென்ட் வந்து இட் இஸ் தேர் இன் தி எடிட்டோரியல்ஸ். இதை நோட்ஸ் எடுக்கிறப்போ பேஸ்ட் ஆன் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் டன் இந்த எடிட்டோரியல்ஸ் இனிஷியேட்டிவில் யூஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதி சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட்ஸ் ஒரு சிலர் கிட்டேருந்து நான் ஃபீட்பேக் வாங்கினதில் அது எப்படி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா, ஃப்ரம் தேர் ஒப்பீனியன் வி ஆர் பில்டிங் அவர் ஒப்பீனியன். இதுதான் வந்து எடிட்டோரியல்ஸோடைய முதல் ஐடியாவே. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்பெஷல் ஐடியாஸ் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு ஐடியாஸ் வந்து நம்ம வி லேர்ன் ஃப்ரம் தி சொசைட்டி தான். நம்ம எதுவும் பிறக்கிறப்ப எல்லாம் தெரிஞ்சு வர்றது. இப்போ நீங்கள் சொல்லிங்களே வித் ரெஸ்பெக்ட் டு சிலபஸ் வி ஹேவ் டு சூஸ் ஒன் அமாங் தி 4 எடிட்டோரியல்ஸ்னு சொல்லி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை ஸ்ட்ரகிள் பண்ணுறப்போ இதை எப்படி கோப் அப் பண்ணுறது? யாராவது ஒருத்தர் அது வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்குன்னா இந்த 200 வாரங்களில் 1000 டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் அதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் எப்படி வந்து எடிட்டோரியல் ரிசர்வ் யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் இந்த அட்டம் மெயின்ஸ் எழுத போகிறீங்க, ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு, மெயின்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த எடிட்டோரியல் ரிசர்வ் பிடிஎஃப் பிரிண்ட் கூட எடுத்துக்கணும். நார்த் இந்தியாவில் இருக்க எல்லா யூடியூப் சேனலும் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. யார் ஃபுல் இங்கிலீஷில் யூடியூப் சேனல்? வாத்தி, இப்போ நான் சொல்ல போகிற டைலாக் ஒன்றும் உனக்கு புதுசு இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஹாய் ஆல், வீடியோவில் இதை பற்றி என்ன பேச போகிறோன்னா எடிட்டோரியல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். எடிட்டோரியல்ஸ் வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு எந்தெந்த ஸ்டேஜஸ்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, என்னென்ன ஆஸ்பெக்டில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத நம்மளோட எடிட்டோரியல் எக்ஸ்பர்ட் ஆதில் சார் கிட்ட கேட்க போகிறோம். ஏன்னா அவர் வந்துட்டு நியர்லி இஸ் கோயிங் டு கம்ப்ளீட் 200 வீக்ஸ் ஆஃப் எடிட்டோரியல் செஷன். ஸோ அவரை பற்றி கேட்கலாம். ஹாய் சார். இன்றைய இதில் பொறுத்த வரைக்கும் எடிட்டோரியல் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் எந்த அளவுக்கு ரெலவன்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அட் த சேம் டைம் நிறைய பேர் இன்னும் இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு எடிட்டோரியல்ஸ் படிக்கணுமா, இல்லை மந்த்லி மேகசின்ஸே போதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் ஆகாஷ், நானும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன் ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் என்றைக்குமே வந்து எடிட்டோரியல்ஸோட ரோல் வந்து குறைஞ்சதாக இல்லை. ஏன்னா நிச்சயமாக எடிட்டோரியல்ஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி ப்ரிப்பரேஷன். நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம யூபிஎஸ்சிக்கு தேவைப்படுற கண்டென்ட்டை எடுக்கிறோமாங்கிறதா இட் மேட்டர்ஸ். ஜஸ்ட்டு நானும் பேப்பர் எடுத்தேன், நானும் எடிட்டோரியல்ஸை படித்தேன், என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுல வேலை முடியல. எனக்கு இந்த எடிட்டோரியல்ஸ்லேருந்து ப்ரிலிம்ஸ்க்கு என்ன தேவை, மெயின்ஸ்க்கு என்ன தேவை, பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு அதை அதுலேருந்து எடுத்தோன்னா தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரிசோர்ஸாக அது மாறுது. ஸோ அப்போ அது புரிஞ்சு பண்ணுறப்போ இட் இஸ் ஹேவிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ என்னென்னலாம் பர்பஸ் இருக்குது எடிட்டோரியல்ஸ்க்கு அப்படின்னா, இப்போ நமக்கு மெயின்ஸில் வர கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஜட்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம லீகல் நாலேஜ் இருக்கானா? கிடையாது. ஒரு பட்ஜெட்டை வந்து அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. பட்ஜெட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு எக்கனாமிக்ஸ் நாலேஜ் இருக்கானா? கிடையாது. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டோட பில்லை வந்து இருக்கிற ஃப்ளாஸை கேட்குறாங்க. அந்த பில்லை ஃப்ளாஸை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பப்ளிக் பாலிசி எக்ஸ்பர்ட்டானா நம்ம கிடையாது. ஆனால் அந்த ஒரு ஃபார்மர் ஜட்ஜு வந்து இல்லைனா ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இல்லை ஹைகோர்ட் லாயரு இவங்க வந்து அந்த ஜட்மெண்ட் பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து ஒரு பட்ஜெட் பற்றி ஆர்டிக்கல் எழுதுறாரு, இந்தியன் எக்கனாமி பற்றி எழுதுறாரு. ஒரு பப்ளிக் பாலிசி எக்ஸ்பர்ட் வந்து ஒரு ஆக்ட் வந்துச்சுன்னா அதை வந்து பிரேக் பண்ணி அதில் இருக்க இஷ்யூஸ் பற்றி எழுதுறாரு. ஸோ எக்ஸ்பர்ட் கிவ் தேர் ஒப்பீனியன், ஃப்ரம் தேர் ஒப்பீனியன் வி ஆர் பில்டிங் அவர் ஒப்பீனியன். இதுதான் வந்து எடிட்டோரியல்ஸோடைய முதல் ஐடியாவே. ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்பெஷல் ஐடியாஸை வந்து கொடுக்குறாங்க. நமக்கு ஐடியாஸ் வந்து நம்ம வி லேர்ன் ஃப்ரம் தி சொசைட்டி தான். நம்ம எதுவும் பிறக்கிறப்ப எல்லாம் தெரிஞ்சு வரதில்லை. ஸோ இந்த மாதிரி 4 பேர்ட்டேருந்து தெரிஞ்சுக்கிற போது தான் நம்ம வி ஆர் பில்டிங் அவர் ஒப்பீனியன். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் மெயின்ஸில் எல்லா டாப்பிக்லையும் இப்படி அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் தான் வருது அப்படிங்கிறதுனால அந்த அனாலிட்டிக்கல் கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒப்பீனியன் எடிட்டோரியல்ஸில் தான் வருதுங்கிறது ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். ஸோ அதை நம்ம அந்த ஒப்பீனியன் பில்ட் பண்ண நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது, இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா கரெக்டான ஃபில்டர் இருக்கணும். எடிட்டோரியல் எழுதுறவங்களுக்கு ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் கவர்மெண்ட்டை ரொம்ப கிரிட்டிசைஸும் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் நம்ம ரைட் ஃபில்டரை போட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கணும். நமக்கு என்ன தேவை அப்படின்னா, மெயின்ஸுக்கு பாசிட்டிவில் எழுத ஒரு பாயிண்ட், நெகட்டிவில் எழுத ஒரு பாயிண்ட் இல்லை, அது எனக்கு எடிட்டோரியல்லேருந்து எடுத்துருக்க தெரியணும். அதை ஃபில்டர் பண்ண எனக்கு தெரியணும். நம்ம அந்த ஐடியாலஜிக்கல் எக்ஸ்ட்ரீமிஸ்டில் மாட்டாமல்
ஃபில்டர் பண்ணி எடுக்க கற்றுக்கணும். இது ஒரு விஷயம். இதை தாண்டி வந்து எடிட்டோரியல்ஸோட வேறு என்ன பர்பஸ் அப்படின்னா, நமக்கு மெயின்ஸ் ஆன்சருக்கு என்ன தேவைன்னு யோசிங்க. மெயின்ஸ் ஆன்சரில் நமக்கு இன்ட்ரொடக்ஷன் தேவை, இன்ட்ரொடக்ஷனில் ஒரு டேட்டா தேவை, ஆன்சரில் எழுத டேட்டா தேவை, ஆன்சரில் எழுத கீவேர்ட்ஸ் தேவை, அப்புறமா சப்ஹெட்டிங்ஸ் தேவை, அப்புறம் ஒரு கோட் தேவை, விதவிதமான எக்ஸாம்பிள்ஸ் தேவை, கன்க்ளூஷனில் எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு கோலு டார்கெட்டு அப்படிங்கிறது தேவை, இன்ட்ரொடக்ஷனில் எழுத டெஃபினேஷன் தேவை. இது எல்லாமே எடிட்டோரியல்ஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சி எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து அதோடைய ஐடியா. ஸோ மெயின்ஸுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை அதிலேருந்து நம்ம எடுக்கிறது தான் வந்து நம்மளோட மெயின் ரோல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எடிட்டோரியல்ஸோட அடுத்த பர்பஸ் வந்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ நம்ம இந்துவோட பேப்பரோ இல்லை எக்ஸ்பிரஸோ நம்ம எது எடுத்தாலும் சென்டர் பேஜில் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், லோகோ கீழே 2 ஆர்டிகல்ஸ், அப்புறமா அதை நம்ம எடிட்டோரியல்னு சொல்கிறோம், மிச்சம் 4 இருக்கும், அது ஆப்பேடுன்னு சொல்கிறோம். இந்த லோகோ கீழே இருக்கிற 2 ஆர்டிகல் வந்து அந்த நியூஸ் பேப்பர் எழுதுகிற ஒப்பீனியன். இந்த ஆப்பேடுங்கிறது சொசைட்டியில் இருக்கிற பீப்புள் அவங்களோட ஒப்பீனியன் வந்து கொடுக்குறாங்க, ஒரு லாயரோ ஒரு டாக்டரோ ஒரு பப்ளிக் பாலிசி எக்ஸ்பர்ட்டோ. ஸோ இந்த எடிட்டோரியல்ஸில் படிக்கிறப்போ அவங்களோட இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வந்து ஹையாக இருக்கும். நம்மளோட யூபிஎஸ்சியில் சிசாட்டில் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் இன்றைக்கி வர காலகட்டத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் வர அந்த காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆஃப் இங்கிலீஷ் இஸ் ஸோ ஹை. ஸோ அந்த லெவல் ஆஃப் இங்கிலீஷில் நமக்கு எக்ஸ்போஷர் நம்ம காலேஜ் வரைக்கும் இருந்துச்சானா இல்லை, அந்த எக்ஸ்போஷர் வந்து எடிட்டோரியல்ஸ் கொடுக்குது. ஸோ ரிப்பீட்டட் ரீடிங் ஆஃப் எடிட்டோரியல்ஸ் ஃபார் 1 year வில் இம்ப்ரூவ் யர் இங்கிலீஷ். ஏன்னா டெய்லி ஒரு 10 புது வேர்ட்ஸ் நமக்கு தெரியும். அந்த வேர்ட்ஸோட மீனிங் நம்ம படிக்கிறப்போ நம்ம ஒகேபுலரி இம்ப்ரூவ் ஆகுது, நம்ம காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸும் ஆச்சு, காம்ப்ரிஹென்ஷன் ஆச்சு. ஆனால் தான் ஆஸ்பிரன்ஸ் என்ன சொல்வேன்னா, எடிட்டோரியல்ஸ் படிங்க, ஆனால் சென்டர் பேஜில் இருக்க எல்லாத்தையும் படிக்கணும்னு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோகோ கீழே இருக்க 2 ஆர்டிகிளையுமே மேண்டேட்ரி மஸ்ட் ரீட் ஆர்டிகல். அதில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின ஐடியாவும் கிடைக்கும். அட் தி சேம் டைம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில் அண்ட் ஒகேபுலரி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே சிசாட்டுக்கு தயாராகிறோம், ஆன்சர் ரைட்டிங்க்கு ஒகேபுலரி கிடைக்குது, பர்சனாலிட்டி டெஸ்ட்லையும் பேசுறதுக்கு ஒகேபுலரி கிடைக்குது, நம்மளோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகுது, அது கூட கரண்ட் அஃபேர்ஸும் வருது. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் அந்த லோகோ கீழே இருக்க அந்த 2 ஆர்டிகளில் கிடைக்குது. ஸோ அதை மஸ்ட் ரீடாக வச்சுக்கணும். அந்த வாரம் வந்து கரண்ட் ஈவெண்ட் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஏதோ ஒரு 2 விஷயத்தை எடுத்து தான் டெய்லி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் அங்கே வரப்போது, அதுதான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதை நம்ம படிச்சுக்கலாம். ரெண்டாவது, அந்த மிச்சம் இருக்கிற 4 ஆர்டிகளில் எதை நம்ம படிக்கிறது அப்படின்னா, தட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் சிலபஸ் தான். 4மே படிக்கணும்னு அவசியமே இல்லை, ஏதாவது ஒன்று படித்தா போதும். நம்ம அதை 4மே படிக்கணும்னு உட்காரும்போது தான் 1 hour ஆகுது. அதில் எது வந்து சிலபஸ்க்கு மோஸ்ட் ரெலவெண்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சி டெய்லி 1 படிக்க ஆரம்பித்தாலே அதை ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்து ஐ வுட் அர்ஜ் தி ஆஸ்பிரன்ஸ் டு சூஸ் 1 among the 4 articles and read. சண்டே அன்னைக்கு மட்டும் எஃப்ஏக்யூ பார்ட்டை நல்லா படிச்சுக்கலாம். எஃப்ஏக்யூஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். ப்ரொஃபைல்ஸ் எப்போயாவது தான் ரெலவெண்ட் ஆகும், ஆனால் எஃப்ஏக்யூ எப்போவுமே ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ சண்டே அன்னைக்கு எஃப்ஏக்யூஸும் மிச்ச 5-6 நாளுமே இந்த எடிட்டோரியல்ஸ்லையும் சூஸியாக படித்தா நிச்சயமாக யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே சார், சூப்பர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு சில இதில் வந்துட்டு போகிற போக்கில் ஒரு லைனில் இந்த ஆக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ அதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாதிரி வேர்ட்ஸ் கூட நீங்கள் ஆஸ் யூ செட் தரோரைஸ்டு வெர்ஷனில் தான் இருக்கும். அப்போது இந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம மீனிங் தெரிஞ்சு தான் படிக்கணுமா, இல்லை கான்டெக்ஸ்டுவல் மீனிங் தெரிஞ்சால் போதுமா? இப்போ நீங்கள் சொல்லிங்களே வித் ரெஸ்பெக்ட் டு சிலபஸ் வி ஹேவ் டு சூஸ் 1 among the 4 எடிட்டோரியல்ஸ்னு சொல்லி, இந்த இடத்துல ஃபஸ்ட் அட்டெம்ப்டை ஸ்ட்ரகிள் பண்ணுறப்போ இதை எப்படி கோப்பப் பண்ணுறது? ஓகே, தட்ஸ் a ரியல் பிக் இஷ்யூ. ஏன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டஸ்க்கு எடிட்டோரியல் படிக்க ஆரம்பிங்கன்னு நம்ம சொல்லிட்டு படிக்க ஆரம்பித்தா ஒன்றுமே புரியாது. அவங்க அந்த எடிட்டோரியல் ஃபுல்லாக படித்து ஒன்றும் புரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் பாலிட்டி நடத்தலை, ஹிஸ்ட்ரி நடத்தலை, ஜாகிரஃபி நடத்தலை அப்படின்னா அப்போ எடிட்டோரியல் படிங்கன்னா புரியாது. நமக்கு அந்த எடிட்டோரியல் புரிய ஆரம்பிக்கவே ஒரு 6 மாதம் ஆகும். ஒரு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கானமிலாம் படித்து சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து ப்ரிப்ரேஷன் நாலேஜ் வந்த பிறகு தான் எடிட்டோரியல்ஸே புரிய ஆரம்பிக்குது நமக்கு. ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம ரீச் ஆகிற வரைக்கும் அரைவரையாக தான் புரியும். என்னோட ஐடியா என்ன அப்படின்னா, நமக்கு எவ்வளோ புரியுதோ அந்த புரிதலோட டெய்லியும் படிக்கிறது தான் முக்கியம். ஏன்னா எனக்கு படித்தாலும் ஒன்றும் புரியலைன்னு சொல்லி அதை நம்ம விடும் பொழுது அந்த ப்ராசஸ் லேர்னிங் கர்வ்லேருந்து நம்ம வெளியே வந்துடும். லேர்னிங் கர்வுங்கிறது வந்து இட்ஸ் அ கர்வ், கிராஜுவலாக அப்படி இன்க்ரீஸ் ஆகி ஒரு இடத்துல பீக் போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம், கிராஜுவலாக போயிட்டே இருக்கு, எனக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குது, எனக்கு புரிய மாட்டேங்குதுன்ட்டு ஒரு வாரம் படித்து நிறுத்திட்டோன்னா திரும்ப நம்ம 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். அது புரியலைனாலும் நம்ம அதை கண்டினியூ பண்ணி போகிறப்போ அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு மற்ற சப்ஜெக்ட் நாலேஜ்லாம் வரும்போது புரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம அதை கண்டினியூ பண்ணும்போது தான் நியூஸ் பேப்பர் ரீடிங் ஸ்கில்ஸ் ஆர் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ஸே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் எவ்வளோ புரிஞ்சாலும் போதும்னு சொல்லிட்டு அதை படிக்கணும். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் ஒரு ஆர்டிகல் படிங்கன்னு சொல்கிறேன். ஸோ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. நிச்சயமாக பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணும். பேக்ரவுண்ட் ஒர்க் என்னென்னலாம் பண்ணலான்னா, ஒன்று வந்து ஒகேபுலரி, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பற்றின ரீடிங் வந்து பண்ணலாம். ஒரு இங்கிலீஷ் வேர்டு புரியலைன்னா அதோட டிக்ஷனரி மீனிங் பார்த்துட்டு நிச்சயமாக கான்டெக்ஸ்டுவல் மீனிங்கில் ஒர்க் பண்ணணும். சரி, டிக்ஷனரி மீனிங்கும் படிக்கணும், கான்டெக்ஸ்டுவல் மீனிங்கும் படிக்கணும், 2மே படிக்கணும்.
டிக்ஷனரி மீனிங் பார்த்து அந்த வேர்டோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேர்டு இந்த பேராகிராஃபில் என்ன மீனிங் கொடுக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறப்போ தான் வி ஆர் லேர்னிங் ஒகேபுலரி. ஸோ அந்த ஒகேபுலரி லிஸ்ட்டெல்லாம் எடுக்க தேவையில்ல, டெய்லியும் படிச்சுட்டு அப்படியே காற்றுல விட்டால் போதும். ஆனால் அதை டெய்லியும் பண்ணும்போது நம்ம லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஒரு சில டைம் இந்த ஆக்ட்டு டெக்னிக்கல் வேர்ட்ஸு அதெல்லாம் வரும்போது அந்த மாதிரியான வேர்ட்ஸுக்கு நம்ம நிச்சயமாக கூகுளில் போய்ட்டு யூபிஎஸ்சிங்கிற கீவேர்டோட சர்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் படிக்கிறப்போ ஒரு ஆக்ட் வருது, ஒரு டேர்ம் வருது, ஒரு கீவேர்டு வருது, பாலிட்டி சார்ந்த ஒரு வேர்டு, எக்கனாமி சார்ந்த ஒரு வேர்டு, ஹிஸ்ட்ரி சார்ந்த ஒரு இன்சிடென்ட்டு, ஒரு ஆக்டோ ஒரு பாலிசியோ ஒரு ஸ்கீமோ வருதுன்னா அது அப்படியே கூகுளில் போட்டு யூபிஎஸ்சிங்கிற கீவேர்டோட சர்ச் பண்ணால் அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நம்ம யூபிஎஸ்சி சார்ந்த வெப்சைட்ஸில் நம்ம கிடைக்கும். அங்கே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அதை பற்றின பேக்ரவுண்ட் ஒர்க்கை நம்ம கற்றுக்கலாம். ஆரம்பத்தில் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஒர்க்குக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அதனால தான் டைமே நமக்கு எடுக்குது. ஸோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டர்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங். ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்டார்டிங் டைமில் இந்த எடிட்டோரியலில் இந்த பேக்ரவுண்ட் கதையெல்லாம் யாராவது ஒருத்தர் எடுத்து சொல்லிட்டாங்கன்னா நமக்கு பெட்டராக புரியும். ஸோ அங்கே தான் வந்து இந்த யூடியூப்பில் வர இனிஷியேட்டிவ்ஸ்லாம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எடிட்டோரியல் அனாலிசிஸுங்கிறது யூபிஎஸ்சி ரிலேட்டட் சேனல்ஸில் காமனாக போடுறது. இப்போது கிங் மேக்கர்ஸோட யூடியூப் சேனலில் நானும் வந்து 5 எடிட்டோரியல்ஸ் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லி வி ஆர் கோயிங் ஆல்மோஸ்ட் 200 வீக்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் வந்து வாரத்துலேருந்து ஒரு 5 எடிட்டோரியல்ஸ் எடுத்து அந்த எடிட்டோரியல்ஸை ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு கொண்டு போகிறேன் வித் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போது ஃபஸ்ட் அட்டெம்ப்டர் ஸ்டார்டிங் டைமில் எடிட்டோரியல் புரியாத போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸை நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஸ்டார்டிங் டைமில் நீங்கள் இப்போ இன்னொரு கொஸ்டின் வருது, நான் வீடியோ பார்த்துக்கிறேனே எடிட்டோரியல் படிக்கணுமா, எனக்கு தான் வீடியோவில் எல்லாம் வந்துடுதே அப்படின்னா, நீங்கள் வந்து சீனியர் ஆஸ்பிரண்ட் ஆல்ரெடி நல்லா பேப்பர் படிக்கிறீங்கன்னா அது வேறு. ஃபஸ்ட் அட்டெம்ப்டராக ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் ஒரு வீடியோவை நம்பி போயிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் யூ ஒன்ட் லேர்ன் தி ஸ்கில் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அதனால் நீங்கள் படிங்க, அரைகுறையாக புரிஞ்சுக்கோங்க, வீக்கெண்டில் வந்து என் வீடியோஸில் முழுசாக புரிஞ்சுக்கோங்கிறது தான் என்னோடய ஐடியா. மை எடிட்டோரியல்ஸ் கிளாஸ் இஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் யுவர் எடிட்டோரியல் ரீடிங், இட் இஸ் ஜஸ்ட் அ கிளாரிஃபிகேஷன். உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பேன், எது எக்ஸாமுக்கு தேவைங்கிற ஐடென்டிஃபிகேஷன் நான் பண்ணித்தரேன். ஸோ நீங்கள் படிங்க, அரைகுறையாக புரிஞ்சுக்கோங்க, அந்த அரைகுறை புரிஞ்சலோடு வரும்போது இங்கே முழு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. ப்ரிலிம்ஸ்க்கு எது முக்கியம், மெயின்ஸ்க்கு எது முக்கியம், அது எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ எடிட்டோரியல்ஸ் வீடியோவில் நம்ம வந்து அந்த ஆஸ்பெக்டில் டச் பண்ணும்போது தட் வில் பி மோர் பெனிஃபிஷியல். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் அவங்க அந்த இனிஷியேட்டிவ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நான் சொல்லுவேன், நீங்கள் எடிட்டோரியல்ஸ் படிங்க, அரைகுறையாக புரிஞ்சுப்பீங்க, அப்புறம் செஷனுக்கு வாங்க, முழுசாக புரிப்பீங்க. முழுசாக புரிஞ்ச பிறகு திரும்ப எடிட்டோரியல்ஸ் போய் படிச்சிங்கன்னா நவ் யூ வில் கெட் தி ஐடியா. ஸோ இதான் நான் சஜஸ்ட் பண்ணுறது. சார் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெட்ரன் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, ஒரு 2 இயர்ஸ் வந்து ரெகுலராக நியூஸ் பேப்பர் ரீடிங் இருக்கும், எடிட்டோரியல்ஸ் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கான்செப்சுவல் கிளாரிட்டிலாம் இருக்கும். ஆனால் நம்ம படிக்கிறது எல்லாமே ஆன்சர் ஷீட்டில் எழுதிட முடியாது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம எதை மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் எழுதணும், எழுதக்கூடாது, இல்லை நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இருக்கக்கூடாது அப்படின்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, நிச்சயமாக வந்து அந்த ஒர்க்கை தான் நான் என்னோடய இனிஷியேட்டிவில் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் பை 2 இயர்ஸ் வந்துட்டீங்க, அந்த டிஸ்டிங்ஷன் கற்றுக்கிறது வந்து ஸ்டார்டிங்கில் வராது. நிச்சயமாக பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் எது எக்ஸாமுக்கு தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியும். சிலபஸ் புரிஞ்சிக்கவே நமக்கு 6 மாதம் ஆகுது. ஸோ அப்போ பை எக்ஸ்பீரியன்ஸு, பை லேர்னிங்கில் தான் நம்ம வந்து வில் அண்டர்ஸ்டாண்ட். டைம் போக போக தான் இது ப்ரிலிம்ஸ்க்கு தேவை, இது மெயின்ஸ்க்கு தேவை, மெயின்ஸில் இது யூஸ் பண்ணலான்னு. ஆக்சுவலி ஒரு கண்டென்ட்டை நீங்கள் இது மெயின்ஸுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதே நீங்கள் மெயின்ஸ் டெஸ்ட் எழுதினா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு மெயின்ஸ் டெஸ்ட் எழுதாத வரைக்கும் மெயின்ஸ்க்கு எது தேவைப்படாதுங்கிறதே ஆஸ்பிரன்ஸ்க்கு புரியாது. நீங்கள் ஒரு ஃபுல் டைம் மெயின்ஸ் டெஸ்ட்டு எழுதிட்டு அதை எவாலுவேட் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ்லேருந்து வெளியே வரும்போது மெயின்ஸ் பற்றின புரிதலே அப்போ தான் வருதுன்ற நான். ஒரு ஃபேக்கல்ட்டி கிளாஸில் இதுதான் மெயின்ஸ்னு டீச் பண்ணுறதுனால ஒரு புரிதல் வராது. நீங்கள் ஒரு மெயின்ஸ் டெஸ்ட்டில் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணும்போது தான் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் மெயின்ஸ் இஸ். ஸோ அந்த மெயின்ஸ் புரிதல் வந்த பிறகு தான் எது மெயின்ஸ்க்கு தேவை, எது தேவையில்லைங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு வருது. அப்போ ஆஸ்பிரண்ட்டு ஸ்டார்டிங் டைமில் இப்போ 5 எடிட்டோரியல்ஸ் ஆஃப் தி வீக் இனிஷியேட்டிவ் பற்றி நான் சொல்லணுன்னா அதில் நான் அதை தான் கன்வே பண்ணுறேன். இந்த ஆர்டிக்கலில் இது மெயின்ஸுக்கு தேவை, இதை நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் டேட்டாவில் எழுதலாம், இதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக கோட் பண்ணலாம், இந்த கேஸ் ஸ்டடியை நீங்கள் எழுதலாம், இந்த கீவேர்டை போட்டு எழுதுங்க, இந்த கீவேர்டை எழுதாதீங்க, இந்த மாதிரி ஒரு கோட் போட்டு எழுதுங்க, இந்த பர்டிகுலர் பேராகிராஃபை நம்ம எஸ்ஏல யூஸ் பண்ணலாம், இந்த பெர்ஸ்பெக்டிவ் எஸ்ஏக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த பெர்ஸ்பெக்டிவ் எத்திக்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எத்திக்ஸ் கேஸ் ஸ்டடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எத்திக்ஸில் வந்து கிளீஷேவான டெஃபினிஷன்ஸும் கிளீஷேவான எக்ஸாம்பிள்ஸும் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம் நோட்ஸில் இருக்கிறதே. நம்ம ஆன்சர் கொஞ்சம் யூனிக்காக காட்டுறதுக்கான அந்த யூனிக் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எடிட்டோரியல்ஸில் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து பேப்பர்லேருந்து எடுத்து எழுதலாமே அப்படிங்கிற இந்த ஆஸ்பெக்ட்ஸை தான் ஐம் டீச்சிங் இன் திஸ் செஷன். ஸோ இப்போது டு ப்ரீஃப்லி சே அபவுட் 5 எடிட்டோரியல்ஸ் ஆஃப் த வீக். 5 எடிட்டோரியல்ஸ் ஆஃப் த வீக்கில் வாட் ஐ எம் டூயிங் இஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் எடிட்டோரியல் எக்ஸ்ப்ளனேஷன்.
அது ஆரம்பத்தில் அதை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன், எடிட்டோரியல்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எடிட்டோரியல்ஸ் இருக்கிறதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இங்கே ப்ராப்ளமே பேக்ரவுண்ட் தான், நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அந்த பேக்ரவுண்டோட சொல்ல ஆரம்பிக்கணும்னு சொல்லி அது பேக்ரவுண்டோட லிங்க் பண்ணேன். அப்புறம் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு 360 டிகிரி பெர்ஸ்பெக்டிவ் தேவைப்படுது. ஃபிலிம்ஸுக்கு, மெயின்ஸுக்கு, பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு. மெயின்ஸ்லேயும் எல்லாரும் ஜிஎஸை பற்றி தான் யோசிக்கிறாங்க. தே ஆர் ஃபர்கெட்டிங் அபவுட் எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ. ஸோ அப்போது ஒரு கண்டென்ட்டை எத்திக்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம், எஸ்ஏல எப்படி யூஸ் பண்ணலாம், நான் ஆப்ஷனலையும் டச் பண்ணுவேன். இது சோஷியாலஜிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது ஜாகிரஃபி எழுதுங்க, இது ஆந்த்ரோபாலஜியில் எழுதுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அப்போது ஒரு கண்டென்ட்டை எல்லா ஆப்ஷனலுக்கும் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எடிட்டோரியல் செஷன் இட்ஸ் நோ மோர் அண்ட் எடிட்டோரியல் எக்ஸ்ப்ளனேஷன் செஷன். அந்த பேரில் இருக்கிறதுனால எல்லாரும் அப்படி நினைக்கலாம். பட் வாட் ஐ எம் டூயிங் இஸ் அது வந்து மெயின்ஸ்க்கான ஒரு ட்ரைனிங் செஷனாக தான் நான் வந்து அதை பர்சியூ பண்ணுறேன். மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் ப்ளஸ் மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங் என்ரிச்மெண்ட் செஷனாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா எவ்ரி வீடியோவில் எவ்ரி டாப்பிக்கில் இது எப்படி நீங்கள் மெயின்ஸில் யூஸ் பண்ணலாம், ஆன்சர் ரேட்டிங்கில் யூஸ் பண்ணலாம். சரி, நம்ம படிக்கிறது எல்லாமே அந்த ஒரு பக்கம் ஆன்சர் எழுதுறதுக்கு தான். அந்த ஒரு பக்கம் ஆன்சரில் வர்றதுக்கு தேவையான விஷயத்தை நம்ம படிக்கிறத என்ஷோர் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஸோ அதை தான் நான் எடிட்டோரியல் செஷனில் சொல்கிறேன். இந்த எடிட்டோரியல் ஆன்சர் ஷீட்டில் எப்படி மாறும், இது எங்கே இன்ட்ரொடக்ஷனில் வரும், கன்க்ளூஷனில் வரும், கீவேர்ட்ஸாக வரும், டயக்ராம் எப்படி போடலாம், எதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம், எதெல்லாம் எழுதக்கூடாது, எதெல்லாம் எழுதலாம், இந்த மாதிரி அது ஆன்சர் ரேட்டிங் ஓரியன்டாக தான் நான் டோட்டலி அந்த எடிட்டோரியல்ஸை கொண்டு போகிறேன். இதெல்லாம் சொல்கிறப்போ கூடவே சேர்ந்து கதையும் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் இனிஷியேட்டிவாக அந்த ஈவெண்ட்ஸ் ஆஃப் த வீக்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு 25 வாரமாக அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னதுன்னா அந்த வாரம் நடந்த எல்லா ஈவெண்ட்ஸையும் ஆரம்பத்தில் நான் ப்ரீஃப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கதைகளும் உங்களுக்கு தெரியும், கரண்ட் அஃபேர்ஸில் நடக்கிற விஷயங்கள் பற்றின அவேர்னஸும் கிடைக்கும், பேக்ரவுண்ட் ஸ்டோரியும் கிடைக்கும், மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்கான பர்ஸ்பெக்டிவ்ஸும் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து ஐ வுட் லைக் டு சே அதான் எடிட்டோரியல்ஸோட மெயின் ஐடியா. ஓகே சார், இப்போ நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எடிட்டோரியல் ரிசர்வ் அப்படின்ற ஒரு பிடிஎஃபை எல்லா வீடியோ லிங்க்லையும் அட்டாச் பண்ணுறோம், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த எடிட்டோரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் ஆஸ்பிரன்ஸ்னு சொல்லிடுறேன். எடிட்டோரியல் ரிசர்வ் பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்தினதுனால ஒரு ஆஸ்பிரன்ஸ் இப்போ தான் எடிட்டோரியல்ஸ் பார்க்குறாரு, 200 வீடியோஸ் இருக்குது, இதை நான் ஃபுல்லாக பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அது அப்படி கிடையாது. இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடிட்டோரியல்ஸ் பற்றி கேள்விப்படுறீங்க அப்படின்னா இன்னிலேருந்து எல்லா வாரமும் பாருங்கள். அதான் வந்து என்னுடைய பேசிக் ஐடியா. ஃப்ரம் டுடே யூ கேன் ஃபாலோ தி எடிட்டோரியல்ஸ் ஃபார் ஆல் வீக்ஸ். பாஸ்ட் எடிட்டோரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாபிக் பற்றின பேக்ரவுண்ட் யாராவது ஒருத்தர் டீச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த டீச்சிங் வந்து நான் பண்ணியிருப்பேன். ஏதாவது இந்த 200 வாரங்களில் 1000 டாபிக் நம்ம பேசியிருக்கோம். இந்த 1000 டாப்பிக்கில் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய டவுட்டான டாப்பிக்கை நான் ஏதோ ஒரு வாரம் பேசியிருப்பேன். ஸோ அந்த டாபிக் எந்த வாரத்தில் இருக்குது அப்படிங்கிற அந்த செந்தில் சொல்லுவார்ல, எந்த கோயிலில் எப்போ வந்து புளியோதரை போடுறாங்க, பிரியாணி போடுறாங்க, ஏஆர் ரஹ்மான் வீட்டில் எப்போ சாப்பாடு போடுறாங்கன்னு, அந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் தான் நான் எடிட்டோரியல் ரிசர்வ்னு வச்சுருக்கேன். எந்த நம்பரில் என்ன டாபிக் இருக்குது அதை நான் GS 1, 2, 3, 4 அப்படின்னு 4 பேப்பராக செக்ரிகேட் பண்ணி எந்த டாபிக் எந்த வாரத்தில் நான் நடத்தியிருக்கேங்கிறத நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த நம்பருக்கு போனீங்கன்னா அங்கே நான் டைம் ஸ்டாம்பை பண்ணியிருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு திடீர்னு வந்து இஸ்ரேல் ஹமாஸ் இஷ்யூ வருது, திடீர்னு இன்றைக்கி தான் பேப்பர் படிக்காமல் உங்களுக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூனாலே என்னென்னு தெரியாது. நீங்கள் எடிட்டோரியல் ரிசர்வ் எடுத்து இஸ்ரேல்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு 5 டாபிக் வரும். இஸ்ரேல் பாலஸ்தீன் சர்ச் தான், பிடிஎஃப்ல நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இஸ்ரேல்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணாலே போதும், இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ வரும். அதில் நீங்கள் இந்த நம்பரில் நான் வந்து பேசியிருப்பேன். நீங்கள் கரெக்டாக அது வந்து நான் ஒரு நம்பர் வந்து ஒரு 183 அப்படின்னு இருக்கேன். நீங்கள் 183 வாரத்தில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் நான் இஸ்ரேல் பாலஸ்தீன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப் இருக்கும், எத்தனாவது டாப்பிக்காக இஸ்ரேல் பாலஸ்தீன் இருக்குன்னு. அந்த நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வீடியோ போயிடலாம். அப்போ நீங்கள் பார்க்குறப்போ யூ வில் கெட் தி எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் இஸ்ரேல் பாலஸ்தீன். ஸோ யாராவது ஒருத்தர் அது வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்குன்னா இந்த 200 வாரங்களில் 1000 டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதில் நிச்சயமாக கிடைக்கும். அண்ட் அதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் எப்படி வந்து எடிட்டோரியல் ரிசர்வ் யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் இந்த அட்டம் மெயின்ஸ் எழுத போகிறீங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு, மெயின்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த எடிட்டோரியல் ரிசர்வ் பிடிஎஃபை பிரிண்ட்டை கூட எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை பேப்பர் வைஸாக போகிறப்போ GS 1 படிக்கிறப்போ இது பக்கத்தில் வச்சுக்கோங்க. இதில் நான் சொன்ன GS 1 டாபிக்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை போய் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. GS 2 அடுத்து படிக்கிறீங்க, அதில் பாலிட்டி படிக்கிறப்போ நான் எடுத்த பாலிட்டி டாபிக்ஸ் பார்த்து அதில் ஒரு 200 பாலிட்டி, ஒரு 150 பாலிட்டி டாபிக்ஸ் இருக்கும். இந்த 150-200 பாலிட்டி டாபிக்ஸில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு ஒரு 50 டாபிக்ஸ் எடுக்கலாம், இல்லை ஒரு 30 டாபிக்ஸ் எடுத்து அந்த டாபிக்ஸ் மட்டும் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மெயின்ஸ் படிக்கிறப்போ அந்த வருஷம் எடுத்து பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த நோட்ஸில் திரும்ப போய்ட்டு நீங்கள் அதை ரெஃபர் பண்ணலாம். ஸோ கமிங் டு நோட்ஸ் ஐ ஆல்சோ டெல் ஹவு டு டேக் நோட்ஸ். இப்போது அந்த ஆஸ்பிரன்ஸ்க்கு இருக்கிற அடுத்த இஷ்யூ வந்து இந்த செஷனுக்கு நான் அட்டன் பண்ணும்போது நான் அன்றைக்கி வந்து நான் என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் இருக்கும்.
ஸோ செஷன் வர்ற அன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கேட்டுக்கணும். நம்ம என்ன நோட்ஸாக எடுக்கலாம் அப்படின்னா, ஸ்லைடில் இருக்கிற எல்லாத்தையும் காப்பி பண்ணணும் இல்லை, யூ கேன் ஜஸ்ட் நோட் டவுன் வாட் இஸ் நீடட் ஃபார் எக்ஸாம். நானே சொல்லுவேன், இது ப்ரிலிம்ஸில் யூஸ் ஆகும், இது இன்ட்ரோடக்ஷன் மெயின்ஸில் இங்கே இது யூஸ் பண்ணலாம், இது இன்ட்ரோடக்ஷனில் யூஸ் பண்ணலாம், பாடியில் யூஸ் பண்ணலாம், கன்க்ளூஷனில் யூஸ் பண்ணலாம், நானே சொல்லுவேன். ஸோ அப்போது எக்ஸாமுக்கு என்ன தேவைன்னு நானே சொல்கிறப்போ அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டா போதும். ஒரு சிலத்தில் நான் என்ன சொல்லுவேன், இதை பற்றி போய் படிங்கன்னு ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ப்ரிலிம்ஸ்க்காக இதை போய் பாருங்கள். போன வாரம் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் சொன்னேன், ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் பற்றி போய் படிங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரி நான் எதெல்லாம் படிக்கிறேன்னு சொல்லணும், அதை சைடில் நோட் பண்ணி அதை போய் படிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு எது தேவையோ அதை மட்டும் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட் இருக்குன்னா, இது வந்து மெயின்ஸ் ஓரியன்டாக தானே இருக்குது, நான் இன்னும் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணலையே, இல்லை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வரலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ எடிட்டோரியல்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கும் எந்த அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸுங்கிறது வந்து எப்படிப்பட்ட எக்ஸாம்னா, நம்ம படித்தது வந்து அப்படியே டேரெக்டாக கொஸ்டின் வரும், அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம போகிறோங்கிறது இல்லை. நம்ம ஒரு 30 கொஸ்டின் 35 கொஸ்டின் தான் அப்படி போட முடியும். மிச்சம் 65 கொஸ்டின்ஸ் இருக்குது. 65 கொஸ்டின்ஸுமே நமக்கு ஆன்சர் தெரியாது. ஸோ தெரியாத 65 கொஸ்டின்ஸோடையிலேருந்து வி ஆர் கோயிங் டு சூஸ் சம் 50 கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கான ஆன்சரை நம்ம கெஸ் பண்ண போகிறோம். அந்த கெஸ்ஸிங்க்கு எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இந்த ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணலாம், இல்லை இப்போது நமக்கு ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் 2 எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட 2 years ஆஃப் அக்யூமுலேட்டட் நாலேஜ் தான் அது வந்து அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அந்த அக்யூமுலேட்டட் நாலேஜில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் நமக்கு ஒரு லாஜிக் கொடுக்குது. அந்த லாஜிக்கை வச்சு தான் இதை எலிமினேட் பண்ணலாம், இதை போடலாம் அப்படிங்கிற கெஸ் எடுக்கிறோம். ஸோ இந்த எடிட்டோரியல்ஸ் இனிஷியேட்டிவ் இஸ் கிவிங் யூ a lot of accumulated knowledge. It is opening up many areas with which you are eliminating the points. Indirectly, it is going to help you a lot in elimination in guessing type questions. So guessing ability இன்னும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த accumulated knowledge இது கொடுக்குது. அதை தாண்டி நான் ஒரு லாஸ்ட் ஒரு 50 வாரமாக டைரக்ட் ப்ரிலிம்ஸ் டாபிக்ஸையும் நான் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். வெறும் மெயின்ஸ் மட்டும் பேசாமல், இப்போ போன வாரம் ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் பற்றி பேசணும். ஸோ அந்த மாதிரி டேரெக்டான ப்ரிலிம்ஸ் டாபிக்ஸ், ஸ்கீம்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அப்பப்போ கொண்டு வரேன், சயின்ஸ் அண்ட் டெக் டாபிக்ஸை நான் அப்பப்போ கொண்டு வரேன். இதெல்லாம் ப்ரிலிம்ஸில் தான் வரப்போகுது. ஸோ அப்போது ப்ரிலிம்ஸ்க்கான டாபிக்ஸையும் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கிறப்போ நம்ம வைஸ் பிரசிடென்ட் பற்றி நடத்தினேன், டெப்டி ஸ்பீக்கர் பற்றி வரும்போது டெப்டி ஸ்பீக்கர் பற்றி நடத்தினேன். இது ப்ரிலிம்ஸில் ஸ்டேட்மெண்ட்டாக வரும்போது எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னு தான் நான் அப்போ சொல்லிக் கொடுத்தேன். டெப்டி ஸ்பீக்கர் வீடியோலையோ, பிரசிடென்ட் வீடியோலையோ, வைஸ் பிரசிடென்ட் வீடியோலையோ, அதெல்லாம் அதான் நான் பேசியிருப்பேன். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கான கண்டென்ட்டும் தேவைப்படும் போது நம்ம அங்கேயும் பார்க்குறோம். ஈவெண்ட்ஸ் ஆஃப் த வீக்லேயுமே ப்ரிலிம்ஸ்க்கு எது தேவைப்படுங்கிறத நான் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப அது ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் டைமில் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் இன் எந்த ஆஸ்பெக்டில் அப்படின்னா ஒப்பீனியன் பில்டிங் தான். ஒரு சிலர் வந்து ஆஸ்பிரன்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு கூட பேப்பர் படிக்க மாட்டாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்போ பேப்பர் படித்து தான் ஆகணும். தட் இஸ் தி ரூல் ஹியர். ஏன்னா பேப்பர் படிக்காமல் நம்மளால் பர்சனாலிட்டி டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் இஷ்யூஸ்க்கு ஒப்பீனியன் பில்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கான கண்டென்ட் வந்து இட் இஸ் தேர் இன் தி எடிட்டோரியல்ஸ். ஸோ நிறைய வந்து இந்த ஈவெண்ட்ஸ் ஆஃப் த வீக் நான் சொல்லும் போதும் இந்த எடிட்டோரியல்ஸ் நம்ம பேசுகிற பாயிண்ட்ஸும் இட் வில் கிவ் யூ மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ் டு ஆன்சர் அ கொஸ்டின் இன் தி பர்சனாலிட்டி. ஸோ 3 இதுக்குமே வந்து இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் தான். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வச்சுக்கலாம். அண்ட் இதை நோட்ஸ் எடுக்கிறப்போ பேஸ்ட் ஆன் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் டன் இந்த எடிட்டோரியல்ஸ் இனிஷியேட்டிவில் யூஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதி சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட்ஸ் ஒரு சிலர் கிட்டேருந்து நான் ஃபீட்பேக் வாங்கினதில் அது எப்படி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா, அவங்க வந்து GS 1 2 3 4னு செக்ரிகேட் பண்ணி எழுதுகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நோட்ஸ் வந்து வாரமாக ஆர்டராக எழுதாமல் 1 2 3 4னு பிரித்து நோட்ஸ் எடுக்கிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சில ஃபீட்பேக்ஸ். நெக்ஸ்ட் இப்போது இந்த செஷன் வந்து ரெகுலராக எங்கே நடக்குது, இது ரிலேட்டடான அப்டேட்ஸ் எதில் வரும், ஓப்பன் டு ஆலா இல்லை அந்த அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுமா? இது வந்து எனக்கு மோஸ்ட் காமன் கமெண்ட்டாக நானே பார்த்துருக்கேன். அதை பற்றி சொன்னீங்க. இது வந்து யூடியூப் இனிஷியேட்டிவ். இல்லை இன்னொன்று இருக்கும், PDF போடுங்க சார். அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணதுனால நான் சொல்லலாம். ரெண்டுத்தையும் அட்ரஸ் பண்ணிடுறேன். ஒன்று வந்து இது வந்து யூடியூப்பில் நடக்கிற இனிஷியேட்டிவ். இட்ஸ் லைவ் இன் கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி சேனல். ஸோ கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி சேனலில் சென்னையில் இல்லாதவங்க யூடியூப் வழியாக நீங்கள் இதை வந்து எவ்ரி சண்டே பார்த்துக்கலாம். யூடியூப்பில் தான் இருக்கும் போது 200 வீடியோ யூடியூப்பில் தான் இருக்குது. ஸோ கிங் மேக்கர்ஸோட யூடியூப் சேனலில் பார்க்கலாம். ரெண்டாவது வந்து ஆஃப்லைனில் அட்டன் பண்ணலாம். சென்னை ஆஸ்பிரன்ஸ் யாராக இருந்தாலும் தே கேன் கம் அண்ட் அட்டெண்ட் இன் ஆஃப்லைன். இட்ஸ் ஓப்பன் டு ஆல். இட்ஸ் நாட் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் டு அவர் ஸ்டூடெண்ட்ஸ். சென்னையில் இருக்க எந்த ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சண்டே ஈவினிங் வந்து தே கேன் கம் டு கிங் மேக்கர்ஸ் அண்ட் அட்டெண்ட் இட் இன் தி ஆஃப்லைன் மோட். ஸோ இது ஓப்பன் டு ஆல் ஆன இனிஷியேட்டிவாக தான் நம்ம வச்சுருக்கோம். அண்டு கமெண்ட்ஸில் காமனாக வருது PDF போடுங்க சார். நான் PDF போடாததுக்கு ஒரு காரணம் இருக்குது. எதுக்காகனா இதோட பர்பஸே வந்து உங்களை எழுத வைக்கிறது தான். ஸோ நம்ம மெயின்ஸ் நம்மளுடைய அவுட்புட் வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்குது, நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்போ ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ நான் வந்து இந்த எடிட்டோரியல் இனிஷியேட்டிவ்ஸில் நீங்கள் ரிட்டன் ஃபார்மேட்டில் உங்கள் கைப்பட ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கிறப்போ தான் இந்த இனிஷியேட்டிவ் கம்ப்ளீட் ஆகுதுன்னு நான் நம்புகிறேன்.
அண்ட் இந்த இனிஷியேட்டிவை யூஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதி சர்வீஸ் வாங்கின ஒரு சில கேண்டிடேட்ஸும் அதை தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ எனக்கு வந்து இது நான் 4.5 வருஷமாக நடத்தினாலும் லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸில் தான் ஐம் சீங் ரிசல்ட்ஸு. ஸோ அப்போ அவங்க வந்து இதை யூஸ் பண்ணி பாஸ் ஆன அந்த கேண்டிடேட்ஸ் கிட்டேருந்து கேட்கும்போது தட்ஸ் தி ஃபீட்பேக் ஐ காட். ஸோ அப்போ அதுதான் அந்த ஐடியாவே. இப்போ நான் ஒரு பிடிஎஃப் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. எனக்கு அந்த பிடிஎஃப் கொடுத்துட்டேன்னா வாரம் ஒரு பிடிஎஃப், வருஷத்துக்கு 40-50 பிடிஎஃப் நம்மளோட டவுன்லோட்ஸில் தூங்கிட்டு தானே இருக்கோம். எத்தனை பிடிஎஃபை நம்ம எடுத்து படிச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம பிடிஎஃப் மோகத்தில் இந்த வேர்ல்டில் ஆல்ரெடி ஏகப்பட்ட பிடிஎஃப் டவுன்லோட்ஸில் நீங்கள் படிக்காமல் தான் வச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதையும் அந்த லிஸ்ட்டில் போய் சேர்க்காம இப்போ நான் பிடிஎஃப் கொடுக்காததுனால நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஸோ என்னோடய அப்ஜெக்டிவ் நடக்குதில்ல, நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு இது ஸ்டே ஆக போகுதுங்கிற ஒரு இது வந்துருச்சுன்னா நீங்கள் அதை ஃபுல்லாக எடுத்துருவீங்களே. ஸோ உங்களை பண்ண வச்சிடலாம்ல. ஸோ அதுதான் இதோட ஐடியா. ஸோ இதோட பர்பஸே இஸ் டு மேக் யூ டேக் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். அண்ட் அதனால தான் பிடிஎஃப் கொடுங்க. உங்கள் அதையும் தாண்டி வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஹேக் என்னென்னா பிடிஎஃப்பில் ஃபுல் ஸ்லைடு ரெடி ஆக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு பார்த்து காப்பி அடிச்சுக்கோங்க. கிளாஸில் அட்டன் பண்ணும்போது மிஸ் ஆகிடுச்சுன்னா யூடியூப்பில் போட்டு எப்போ வேணால் கேட்டுக்கலாம். இட்ஸ் தேர் இன் யூடியூப். ஸோ தட்ஸ் தி ஐடியா. ஸோ கிங் மேக்கர்ஸில் இட்ஸ் ஓப்பன் தான், எல்லோரும் அட்டன் பண்ணலாம். அது ரிலேட்டடாக அப்டேட்ஸ் வந்து என் சேனல்லையும் நான் போடுவேன், கிங் மேக்கர்ஸோட டெலிகிராம் சேனல்லையும் டைமிங் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஓகே சார், இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் அதில் எனக்கு என்னென்னா நான் 4 இயர்ஸாக இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 2 அட்டெம்ப்ட் அப்படி தான். ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்போ எடிட்டோரியலே புரியாது. நம்ம டைமும் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஆஃப் டே கிட்ட ஆகும், ஆனால் புரியாது. அப்போ நான் விட்டுருவேன். அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆச்சுன்னா எடிட்டோரியல் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்னோடய பர்சனல் கொஸ்டின்ஸ் தான் படிச்சுட்டேன். அந்த சைட் பை சைடு சைமல்டேனியஸாக கான்செப்ட்ஸும் முடியுது, ஆனால் புரிஞ்சிருச்சு. ஆனால் எதை பேப்பருக்கு எடுத்துகிட்டு போகணும், இல்லை பேப்பருக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற விஷயம் எனக்கு புரியல. அப்போது எப்படி இருக்கும்னா ஸ்லைடை அப்படியே பிரிண்ட் போட்டால் எப்படி இருக்கும் அப்படி தான் என்னோடய நோட்ஸ் இருக்கும். அப்போது ஒரு இவ்வளோ பெரிய ஸ்பைரல் இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் எப்படி புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன்னா, நம்ம வந்துட்டு அந்த பேப்பர் வைஸ் அப்ரோச் பெஸ்ட்டு. ஒரு டாபிக் எடுத்தோன்னா இப்போ க்ரீன் எனர்ஜினா இன்ட்ரோ, கன்க்ளூஷன், டேட்டா, ஸ்ட்ரக்சர், எக்ஸாம்பிள்ஸ், கோட்ஸு, இது வந்து பேப்பர் வைஸாக எடுத்து வைக்கிறது தான் பெட்டராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எது தேவையில்லைன்றது ஓவர பீரியட் ஆஃப் டைம் தெரிஞ்சிடும். அது தெரிகிறப்போ தான் இந்த இனிஷியேட்டிவோட ஃப்ரூட்ஃபுல்னஸ் இன்னும் நமக்கு நல்லா புரிய வரும். அப்போ தான் நான் சார்கிட்ட சொன்னேன், இப்போது இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பெட்டராக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கப்பவே தெரிஞ்சிச்சுன்னா பெட்டர். நம்ம ஸ்லைடில் இருக்க எல்லாத்தையுமே எழுதுறது வேஸ்ட்டு. ஏன்னா நம்ம நோட்ஸ் எப்படி இருக்கணும்னா நம்ம பேப்பரில் என்ன எழுத போகிறோமோ, எக்ஸாம் பேப்பரில் எது எழுத போகிறோமோ அது மட்டும் தான் இருக்கணும். அப்போது டெஃபினேஷனாக ஒரே டெஃபினேஷன் ஸ்டார்டிங்லேயே சொல்லுவார்ல, இப்போ ஹீட் வேவ்னா இதான் இந்த அக்கார்டிங் டு மீட்டரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு அவரே ஒரு டெஃபினேஷன் சொல்லுவாரா, அவ்வளோதான். க்ளவுட் பஸ்னா சொல்கிறார். அந்த டெஃபினேஷனை மட்டுமே மனப்பாடம் பண்ணிவிட்டு நம்ம பேப்பரில் ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டாலே மோர் தென் இனஃபாக இருக்கும். டேட்டாஸ் இருக்குன்னா இப்போ இந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கிடைக்குது, டேட்டாஸ் கிடைக்குது, எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். இப்போலாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குன்னா லேண்ட்ஸ்லைட்ஸை பற்றி எழுதுங்கன்னு கேட்பாங்க. இப்போ என்ன சொன்னால் வித் ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறப்போ நம்ம ஸ்டார்டிங்லலாம் 4 லேண்ட்ஸ்லைடை பற்றி எக்ஸாம்பிள் தேவையா, வெறும் லேண்ட்ஸ்லைட்னா நம்ம படிப்போம் காசு, அஃபெக்ட், இம்பாக்ட், கவர்மெண்ட் மெஷர்ஸ், வே ஃபார்வர்ட்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. அதையும் சார் வந்து எலாபரேட்டாகவே சொல்கிறாரு. அதனால் அதில் இருக்கிறத மட்டும் நம்ம ப்ராப்பராக பார்த்தோனாலே போதும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போது 200 எடிஷன்ஸை ரீச் பண்ணிட்டுறதுனால அதுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சார்கிட்ட சொல்லிடலாம். இதோட ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல, ஆனால் நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ரூரல் இருக்கட்டும், இல்லை இந்த அகாடமியில் வந்து படிக்க முடியாதவங்க அக்ராஸ் தமிழ்நாட்டில் இருந்தும் பண்ணுறவங்க. இன்னொன்று விஷயம் என்னென்னா, என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு கண்டென்ட் ரீச் ஆகணும்னா ஒன்று வந்து நம்மளோட மதர் டங்கில் இருந்தால் ரீச் ஆகும், ஓகேங்களா. செகண்ட் விஷயம் வந்து காமிக்கலாக ஒரு மாதிரி காமெடியாக சொன்னால் ரீச் ஆகும். ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா அது 2 தான் அவரோட ஸ்ட்ரென்த்தாக இருந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இது எடிட்டோரியல் இனிஷியேட்டிவ் தான், நான் இங்கிலீஷ்லேயே பேசலாம்ல அப்படின்னு. ஆனால் என்னென்னா இதோட பேசிக் கோரே என்னென்னா இங்கே இருக்க நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும் அப்படின்ட்டு தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸாம்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்தீங்கன்னா வில் பி ஸோ ப்ரவுட். நிச்சயமாக அந்த லாங்குவேஜ் வந்து நான் ஆரம்பம் முதல் 20 வாரமும் இங்கிலீஷ் தான். ஸோ ஃபஸ்ட்டு 20 வாரமும் ஃபுல் இங்கிலீஷில் தான் இது போயிருக்கு. அது ஃபுல் இங்கிலீஷில் போகிறப்போ எனக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரல. நான் என்றைக்கு அது தமிழில் எடுக்க ஆரம்பித்தேன்னா அன்றைக்கி தான் ரெஸ்பான்ஸ் ஆகுது. அன்றைக்கி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்க எல்லா யூடியூப் சேனலும் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க.
யார் ஃபுல் இங்கிலீஷில் நீங்கள் யூடியூப் சேனல் வருதுடா, அவங்க மதர் டங்கில் அவங்க பைலிங்குவலாக போகிறப்போ நம்ம மதர் டங்கில் பைலிங்குவலாக போகிறது தான் கரெக்ட். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அது என்ன சொல்லியிருப்பாருன்னா, சென்னை சைஸில் இருக்க ஒரு பெரிய பவர் பேங்க் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை கேட்குறப்போ நம்ம அப்படியே எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்னா சென்னை சைஸ்க்கு தேவைப்படுற ஒரு பவர் பேங்க் அப்படின்னு. இந்த மாதிரி விஷயம் தான் மதர் டங்கில் கனெக்ட் ஆகும். கரெக்ட் ஆகும். இந்த ஜோக்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் அனாலஜிஸ் வந்து இந்த இதுலனால தான் நம்மளால் ரெசனேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் அதோட பேசிக் ஐடியா, அதனால தான் அது பண்ணேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க எடிட்டோரியல்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹவு இட் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வேறு உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நிச்சயமாக ஐ கமெண்ட் அட்ரஸ் ஆல் தோஸ் கமெண்ட்ஸ். ஸோ இதான் எடிட்டோரியல்ஸ் பற்றி பேசணும்னு இருந்தது. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஆகாஷ் ஃபார் ஹோஸ்டிங் திஸ் திங். ஸோ திஸ் வில் வைண்ட் அப்.